அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அடுத்த 30 நாட்களில் ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான 6 மிக முக்கிய திருப்பங்கள் என்ன, காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறார் சூரியன். அது மட்டுமல்லாது பிறகு சனியுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த வேளையில் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அஷ்டம சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முற்றிலுமாக விலகுவதோடு மட்டுமல்லாது சனி மற்றும் சூரியனின் சேர்க்கை காரணமாக ஏற்படக்கூடிய காத்திருக்கும் அதிர்ச்சிகள் கூட நன்மைகளாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இந்த இணைவு ஏற்படுவதால் மிக சிறப்பானதாக அமைவதற்கான சூழலும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களை தேடி வரும். இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி அமைய போகிறது என்று பார்க்கும்போது விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு. அது மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்களும் ஏற்படும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்திற்குள்ளும் அதற்கு பிறகு பாக்கியத்திற்குள்ளும் நுழைகிறார். எனவே இந்த 30 நாட்களில் அதிக கவனத்துடன் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய 6 அதிரடியான விருப்பங்களை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உள்ளது என்பதை மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக சூரியன் அதிரடியான மாற்றங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார். பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். மனித வாழ்வில் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆளுமை சற்று அதீதமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட காரிய தடையின்றி அலைச்சலின்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக உஷ்ண கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான சூழல் கிடைக்கும். உடல்நலமே சாதகமாக அமையவில்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சனியை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் பகை கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணையக்கூடிய தருணத்திலும் எதிர்பாராத மிக முக்கியமான 6 திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் அமர்வதும் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிரடியாக 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம், விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள், வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த 6 முக்கிய திருப்பங்களும் சாதகமாகவும் அமையலாம், அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள், பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவை. திட்டமிடாமல் அணுகக்கூடிய பணிகளில்
காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் சனி சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் சில சூட்சமங்கள் இருந்தாலும் கூட நான்காவது மிக முக்கியமான திருப்பமாக மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஐந்தாவது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற போகிறார், குருவும் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுத்தலால் சனி சூரியன் இணைவு ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் விருப்பப்படி சிறு முதலீட்டவையாவது செய்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆறாவது மிக முக்கியமான திருப்பமாக எதிர்பாராத பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம். அதே சமயம் நண்பர்களாகவும் மாறுவதற்கான சூழல் உண்டு. இந்த 6 திருப்பங்களும் நேரடியாக நேர்முகமான மாற்றத்தையோ அல்லது எதிர்முகமான மாற்றத்தையோ கொடுக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமையாமல் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். இப்படி சூரியனின் அமைப்பு காரணமாக அடுத்த 30 நாட்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறையும். எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாக செய்து முடிக்கலாம். தொழில் வளம் வியாபாரம் சிறப்பு அமையும். நினைத்தபடியே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் தொழில்துறையில் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் வருமானத்தை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. அரசியல் சதுரங்கத்திலும் அதிரடியான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியன். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. கடன் தொல்லை சார்ந்த பல விஷயங்கள் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அடுத்த 30 நாட்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பெரிய அளவில் தடைகளை உறுதியாக தகர்க்க முடியும். மேலும் இந்த தருணத்தை நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் பெறுங்க, மனநலமும் திருப்திகரமாக அமையும். எனவே எந்த பணியாக இருந்தாலும் சிறப்பாக கையாளுவதோடு அவற்றில் வெற்றிகளை அபரிவிதமாக பெறுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. காத்திருக்கும் அதிர்ச்சியும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாக மாறும்.